ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஒரு கற்றுக்கிற வீடியோ அப்படின்னு தான் சொல்லலாம். காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஒரு உபயோகமான வீடியோன்னு சொல்லலாம். அதை இப்போ நான் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக சொல்ல போகிறேன். வேலைக்கு போகிறவங்களும் வந்து ப்ரோக்ராமிங் சம்மந்தமாக கற்றுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கக்கூடிய சில வெப்சைட்டுகளை தான் நான் வந்து பரிந்துரை செய்ய போகிறேன். நிறையா பேருக்கு இந்த விஷயம் தெரியாமல் இருக்கலாம். அதுக்காக தான் வந்து இந்த வீடியோ. ஏற்கனவே வந்து ப்ரோக்ராமிங் படிக்கிறதுக்கு ஃப்ரீயாக வந்து இந்த மாதிரி ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் இல்லை சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இது சம்மந்தமாக படிக்கிறதுக்கு என்ன மாதிரியான வெப்சைட்டுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி வீடியோ வந்து போட்டிருந்தேன். அதை பாருங்கள். அதிலே வந்து சர்டிஃபைடு ப்ரோக்ராம்ஸும் இருக்குது. அதாவது அது முடித்ததும் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அந்த மாதிரியான வெப்சைட்டுகளும் இருக்குது. ஜஸ்ட் படிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான வெப்சைட்டுகளும் இருக்குது. அந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன். அதோட லிங்கை கொடுக்குறேன் பாருங்கள். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா அதோடைய அடுத்த ஸ்டெப்பு என்னென்னா, ஒரு ப்ரோக்ராமிங் படிக்கிறோம் பொதுவாக அப்படின்னா பைத்தானாக இருக்கட்டும், ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், HTML CSS ஜாவா ஸ்கிரிப்ட்னு எது படித்தாலும் அதோடைய பேசிக் தான் வந்து சொல்லிக் கொடுக்கப்படும். யார் சொல்லிக் கொடுத்தாலுமே அதோடைய பேசிக் மட்டும் தான் சொல்லிக் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அதில் நம்ம டெவலப் பண்ணிக்கிறதுங்கிறது நம்மளுடைய செல்ஃப் டெவலப்மெண்ட்டில் தான் இருக்குது. நம்ம எப்படி செல்ஃபாக டெவலப் பண்ணிக்கிறது அப்படின்னா அதுக்கு தான் ஈஸியான ஒரு வழி இருக்குது. அது என்னென்னா டாஸ்க் பண்ணுறது அப்படின்னு வந்து சொல்லலாம். நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலமாக மட்டுமே ஒரு ப்ரோக்ராமை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதை நிறையா லேர்ன் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ஃபார் லூப்பாக இருக்கட்டும், லூப் கான்செப்டாக இருக்கட்டும், மற்ற ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கட்டும், இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயுமே பேஸாக இருக்கும். பட் அதை எந்த இடத்துல யூஸ் பண்ணலாம், அதை எப்படி நம்ம கொண்டு போகலாம் அப்படிங்கிறது ஒரு நாலேஜாக நமக்கு மாறணும்னா மேக்ஸ் ஸ்கில் அப்படிங்கிறத தாண்டி இந்த டாஸ்க்காக ஒன்று பண்ணுறது தான். அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்களை டாஸ்க்காக பண்ணுறது, அந்த டாஸ்க்குகளை கொடுக்கக்கூடிய வெப்சைட் இருக்குது. என்ன மாதிரியான டாஸ்க் தான்டா கொடுக்கும் அப்படின்னு வந்து நீங்கள் யோசிக்கலாம். என்ன மாதிரியான டாஸ்க்கு கொடுக்கும் அப்படின்னா, சின்ன சின்னதாக ஒரு ஸ்டூடெண்டோடைய மார்க்கை கண்டுபிடிக்கிறதுக்கான ப்ரோக்ராம், அந்த மாதிரி சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸை வந்து கொடுக்கும். இதில் என்னென்னா, காலேஜ் காலத்துலேருந்தே நம்ம எப்படி படிச்சிருப்போம் அப்படின்னா, ப்ரோக்ராமிங்னாலே நோட்டில் எழுதியிருக்க அதை மனப்பாடம் பண்ணி அதோடைய புள்ளிக்கமாக வரைக்கும் மனப்பாடம் பண்ணி அதை போய் லேபில் வந்து அப்படியே டைப் பண்ணி அவுட்புட் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல தான் இருப்போம். ஆனால் நம்ம இந்த மாதிரி டாஸ்க் பண்ணும் பொழுது மொத்த ப்ரோக்ராமும் நம்ம ஓனாக எழுதுவோம். அதில் உங்களுக்கு வர டவுட்டை வந்து நீங்கள் ஏஐட்ட கூட கேட்டுக்கலாம். ஆக்சுவலாக அந்த டாஸ்க் அப்படியே கொண்டு போய் ஏஐட்ட கொடுத்தா அது அதுக்கான அவுட்புட்டை கொடுத்துரும். ஆனால் அப்படி பண்ணுறது மூலமாக யாரும் கற்றுக்க முடியாது. நம்ம வந்து அதில் நமக்கு சில கேள்விகள் வரும்ல, இந்த விஷயத்த இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் எப்படி பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பைத்தானில் ஒரு இத்தனை நம்பரை வந்து கவுண்ட் பண்ணணும்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியாதுன்னா அப்போ நம்ம ChatGPT கேட்குறப்ப அதை சொல்லும். அந்த மாதிரி வந்து ஒரு மெத்தடில் வந்து இதை கற்றுக்க முடியும். இதற்கு நிறையா வெப்சைட்டுகள் வந்து டாஸ்க் நமக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரியான வெப்சைட்டை தான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க. ஏற்கனவே நான் வந்து ஃப்ரீ கோட் கேம்ப் அப்படிங்கிற ஒரு சைட் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன். அதில் வந்து இந்த HTML CSS சம்மந்தமான ப்ராக்டிஸை வந்து டாஸ்க்காகவே கொடுப்பாங்க. இது வந்து HackerRank.com அப்படின்னு ஒரு வெப்சைட்டு. இதில் வந்து எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் இல்லை, சில ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு மட்டும்தான் டாஸ்க் வந்து இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. முக்கியமாக பைத்தான் கற்றுக்கிறவங்க வந்து அது சம்மந்தமான டாஸ்க் வந்து இங்கே பண்ண முடியும். இங்கே ப்ராக்டிஸ் ஸ்கில்ஸ்ன்னு போட்டு கொடுத்துருக்குல, C++, ஜாவா, பைத்தான், ரூபி, SQL, டேட்டாபேஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இது சம்மந்தமாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுறோமோ அது சம்மந்தமான விஷயங்கள் தான் இங்கே இருக்குது பாருங்கள். இதெல்லாம் C++ சம்மந்தமாக கொடுக்குற டாஸ்க். நான் வந்து பைத்தானில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ நம்ம போகிறோம், இப்போ பைத்தானில் இந்த மாதிரி போகிறோம் அப்படின்னா அதில் என்ன மாதிரி டாஸ்க் இருக்கும் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இதெல்லாம் நான் ஏற்கனவே முடித்த டாஸ்க் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ வந்து பைத்தான் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் ரிலேட்டடாக ஒன்று இருக்கா. இப்போ இதில் வந்து உங்களுக்கு ஒரு டாஸ்க்கு கொடுத்துருக்கு. என்னென்னா, கொடுக்குற நம்பர் வந்து ஆட் நம்பராக இருந்தால் வியர்ட் அப்படின்னு பிரிண்ட் ஆகணும். ஈவன் நம்பராக இருந்து அது 2லேருந்து 5க்குள்ளே இருந்தால் நாட் வியர்டுன்னு பிரிண்ட் ஆகணும். சப்போஸ் நம்ம கொடுத்த நம்பர் வந்து 6லேருந்து 20க்குள்ளே இருந்தால் வியர்டுன்னு பிரிண்ட் ஆகணும். 20க்கு அதிகமாக இருந்தால் நாட் வியர்டுன்னு பிரிண்ட் ஆகணும். இப்படின்னு வந்து நமக்கு ஒரு டாஸ்க்கு கொடுத்துருக்காங்க. இது எப்படி ப்ரோக்ராமிங்கில் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கான சாம்பிள் இன்புட் அவுட்புட்டும் கொடுத்துருக்காங்க. 24ங்கிறது 20க்கு அதிகமாக இருக்கிறதுனால அது நாட் வியர்ட் அப்படிங்கிற அவுட்புட் வரணும். இப்படி தான் வந்து இந்த ஹேக்கர் ரேங்க்குங்கிறதுல வந்து டாஸ்க் வந்து கொடுப்பாங்க. இந்த டாஸ்க்குகளை பண்ணுறது மூலமாக நம்ம வந்து இதில் அப்டேட் ஆக முடியும். இந்த சைட் exercism.org இந்த சைட் வந்து போனீங்க அப்படின்னா இதில் வந்து 78 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்க்கான டாஸ்க்குகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். இதில் வந்து நிறையாவே இருக்குது. 100 எக்ஸசைஸ், 19 கான்செப்ட் இருக்கா, C++, அந்த மாதிரி வந்து பைத்தான் எல்லாத்துக்குமே வந்து இதில் இருக்குது. இதுலேயும் நீங்கள் போய் இதே மாதிரி டாஸ்க்குகள் பண்ணி
அதில் மூலமாக லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த கோட் வார்ஸுங்கிறது எப்படின்னா ஒரு டாஸ்க்கை எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் பண்ணுற மாதிரினாலும் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஷேர்டு பிட் கவுண்டர் அப்படின்னு ஒன்று இருக்கா, இதை வந்து இதில் கொடுத்துருக்கிறது இது எல்லாமே ஒரு ப்ரோக்ராம் லாங்குவேஜ். இது ரூபி, C++, ஜாவா ஸ்கிரிப்ட், பைத்தானு, சி, இது எதை யூஸ் பண்ணி வேணால் நீங்கள் வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து சால்வ் பண்ண முடியும். அதோடைய டாஸ்க் என்னங்கிறது வந்து இவங்க இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. CodeChefலையும் வந்து நிறையா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கான ப்ராக்டிஸ் வந்து உண்டு. ஸோ இதுலேயும் பார்த்தா C++, பைத்தான், ஜாவா, ஜாவா ஸ்கிரிப்ட், HTML, CSS, SQL, PHP எல்லாமே இருக்குது. இது எல்லாமே மேஜர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். பெரும்பாலும் வேலைக்கு எடுக்கிறவங்க இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தால் தான் எடுப்பாங்க. ஸோ ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நல்லா ட்ரெயின் ஆகிட்டோம் அப்படின்னா மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை கற்றுக்கிறது ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயுமே கான்செப்ட்டுங்கிறது ஒன்றா தான் இருக்கும். அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற கோட்ஸ் மட்டும் தான் மாறும். CodinGame இந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு பெருசாக யூஸ் ஆகாது. ஏன்னா இது கொஞ்சம் அட்வான்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். கேமை வச்சே நமக்கு வந்து சொல்லிக் கொடுக்குற மாதிரி வந்து இதில் இருக்கும். ஆனால் வந்து கொஞ்சம் அதுலலாம் நீங்கள் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்தீங்கன்னா இது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 4 மேஜர் வெப்சைட் தான், HackerRank, Exercism, Codewars, CodeChef. இந்த 4 வெப்சைட்டுக்கு வந்து ப்ரோக்ராமிங் லெவலில் அப்டேட் ஆகிக்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான வெப்சைட்டாக இருக்கும். உங்களுக்கும் நிறையா லேர்ன் பண்ணிக்க முடியும் இந்த டாஸ்க்குகளை பண்ணுறது மூலமாக. இதில் உங்களுக்கு டவுட் இருக்கிறப்ப தொடர்ந்து அதை ஏஐ கிட்ட கேட்டுக்கலாம். ஒரு லெவலில் உங்களால் கோடிங்கே அதோட ஆக்சுவல் கோடை கொண்டு வர முடியலைன்னா அப்போ நீங்கள் ChatGPT கிட்டேயோ இல்லை வேறு ஏஐ கிட்டேயோ போய் அந்த டாஸ்க் என்னங்கிறத சொன்னீங்க அப்படின்னா அது அதுக்கான கோடை கொடுக்கும். ஆனால் நீங்கள் அதை காப்பி பேஸ்ட் பண்ணுறது மட்டும் பண்ணாமல் அது என்ன தான் சொல்லியிருக்கு, அந்த கோடு உங்களுக்கு எப்படி அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது, சப்போஸ் அந்த கோடில் ஒன்று உங்களுக்கு புரியலைன்னா அதையும் அதுக்கிட்டே கேட்டு ஏஐக்கிட்டே கேட்டு லேர்ன் பண்ணிக்கிட்டிங்கன்னா அடுத்து அதே கான்செப்டை வேறு கோடில் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு நிலமை வர்றப்ப உங்களால் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதான் இன்றைக்கி வீடியோவில் சொல்ல வந்த விஷயம். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.